يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் யூதர்கள் என்றால் யார் என்கின்ற தலைப்பிலே யூதர்கள், கிறிஸ்துவர்கள் வேறு வேறு சமுதாயம், அவர்கள் எங்கிருந்து தோன்றினார்கள், இன்று உலகத்திலேயே வெறும் 2.5 கோடி மக்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை பற்றியும், அவர்கள் வந்த அந்த பரம்பரை வழியாக இப்ராஹிம், அதாவது ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர், அங்கிருந்து ஆரம்பித்து கடைசியாக முகமது நபி கடைசி இறை தூதர், அதுவரை எப்படி வந்தார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி விரிவாக பேசியிருந்தேன். அவர்கள் பின்பற்றக்கூடிய அடிப்படைகள் 3 அடிப்படைகள் என்று சொல்லியிருந்தேன். அவர்கள் பின்பற்றக்கூடிய வேதம் தௌராத், இரண்டாவதாக தல்மூத் என்று அரபியிலே அழைப்பார்கள், ஒரு சில உபதேசங்களின் ஒரு தொகுப்பு அது. மூன்றாவதாக புரோட்டோகாலாத், அதாவது புரோட்டோகால்ஸ் என்று சொல்லுவார்கள். இதை பற்றியெல்லாம் நான் சென்ற வாரத்திலே விரிவாக பேசியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடரை பார்த்தீர்கள் என்றால், முதலாவதாக இந்த தொடரிலே நான் 2 கட்டமாக பிரித்து முஸ்லிம்களுக்கு எவ்வாறு இவர்கள் அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும், உலக மக்களுக்கு, முஸ்லிம்கள் அல்லாத உலக மக்களுக்கு இவர்கள் எவ்வாறெல்லாம் சதி செய்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த குறைவான நேரத்திலே உங்களிடத்திலே ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழைப்பு பணி செய்வதற்கு ஒரு கூட்டம் இருந்து இருக்கிறது, இதை அழிப்பதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த கூட்டம்தான் இந்த யூத கூட்டம். இவர்கள் எப்படி முஸ்லிம்களை அழிக்கிறார்கள் நன்றாக கவனிக்க வேணும். எப்படி முஸ்லிம்களை இவங்க அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முதலாவதா இவர்கள் கையிலே, நான் சென்ற வாரத்தில் சொன்னது 3 விஷயம் இருக்குது. ஒன்று, மீடியா இவர்களுடைய கையிலே, பொருளாதாரம் இவர்களுடைய கையில் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இவர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த மீடியாவின் மூலமா எப்படி பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்கள், அதாவது முஸ்லிம்கள் அனைவருமே கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள், அதாவது தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு பொய்யான சிந்தனையை விதைக்கிறாங்க. இதுக்கு யார் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, மாற்று மதத்தவர்களை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா அது கிடையாது. முஸ்லிம்கள்ல உள்ள ஒரு கூட்டம், பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம், ஹவாரிஜ் என்று அழைப்பார்கள். ஹரஜ அப்படின்னா சென்றான்னு அர்த்தம், ஹவாரிஜ்னா ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை என்ன செய்யறாங்கன்னா இவங்க பயன்படுத்துறாங்க. இந்த ஹவாரிஜ் யாருன்னு ஒரு சுருக்கமா உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இந்த உலகத்திலேயே சர்வதேசத்திலேயே ஆட்சியை நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய கூட்டத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களிடத்துல இந்த ஹவாரிஜிய சிந்தனை இருக்குது. இந்த சிந்தனையை எப்படி இந்த யூதர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காரியமாக வேண்டுமா, எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் சுன்னாவை தான் எடுத்து வைப்பாங்க. குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சு இப்படி செயல்படுங்கன்னு அந்த மக்களை ஏவி விடுவாங்க. அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவாங்க. இதை அவர்களுடைய வெஸ்டர்ன் மீடியாவில் எப்படி காமிப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த முஸ்லிம்கள் என்பவர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை விதைப்பாங்க. இதை பற்றி இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறாங்க, யுஹாரிபுன அஹ்லல் இஸ்லாம், இந்த மக்கள் இருக்கிறார்களே இஸ்லாமியர்களை கொலை செய்வார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க, சிலை வணங்கக்கூடிய மக்களை விட்டு விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. இவர்களுடைய தன்மைகள் 2ங்கிறாங்க, இளைஞர்களாக இருப்பார்கள், புத்தி கெட்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்க. ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். ரெண்டாவதா பரவலாக என்று பேசக்கூடியது ஷியா என்று சொல்லுவாங்க. இந்த ஷியா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை வைத்து இந்த 2 பேரையும் யூதன் தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு முஸ்லிம்களை, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை குறைக்கலாம் நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய மார்க்கத்தை இவனுடைய வாயால் ஊதி அணைக்க நினைக்கின்றான். ஆனா அல்லாஹ் அது ஒரு காலம் விடமாட்டான், மேலவங்க செய்வான் அப்படிங்கிறான். இதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அமெரிக்காவில இஸ்லாத்தை தரைமட்டம் ஆக்கணும்னு முயற்சி செய்றாங்க, அங்க அதிகமா இஸ்லாம் வளருது. இன்று ஜப்பான்ல இஸ்லாத்தை தரைமட்டம் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்லாம் ஜப்பான்ல வளர்ந்துகிட்டு இருக்கு.
இது வந்து முதல் கட்டம், எப்படி வந்து அவங்க செயல்படுறாங்கங்கிறத நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். ரெண்டாவது கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜியோனிச சபை பற்றி நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருந்தேன், புதுசாக வந்திருக்கிறதுனால சொல்கிறேன். ஜியோனிச சபை அப்படிங்கிறது 300 பேர் கொண்ட ஒரு குழு, வருடத்திற்கு ஒரு தலைவர்களை வந்து நியமிப்பாங்க. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்றால், கிறிஸ்துவர்களுக்கு எதிராக முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது, பின்னாடி அது வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பப்பட்டுருச்சு. இதுதான் இந்த ஜியோனிச சபை. எந்த அளவுக்கு இந்த ஜியோனிச சபைனா, அதிலே இருக்கக்கூடிய யூத மக்களே என்ன செய்வாங்கன்னா, யூத மக்களே வந்து இந்த ஜியோனிச சபைக்கு எதிராக இருப்பாங்க. யூதர்கள் 2 பிரிவா இருக்கிறாங்க. ஜியோனிச சபை உலகத்தையே ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இது வந்து ஒரு மக்கள் இருந்தாங்கன்னா, இதை எதிர்க்கக்கூடிய யூத மக்களே இன்றும் உலகத்தில் வந்து இருக்கிறாங்க. உதாரணம் சொல்லணும்னா, பெரும்பாலான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அந்த விஞ்ஞானி யாருன்னா, அவர் ஒரு யூதர், ஆனால் இந்த ஜியோனிச சபைக்கு வந்து எதிரான ஒரு மனிதர். அப்படி வந்து இந்த ஜியோனிச சபை ஆரம்பிக்கப்பட்டு, அந்த 300 பேர் கொண்ட குழு எப்படி உலகத்தை ஆட்சி செய்வது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து ஒரு தீர்மானம், ஒரு செயல்பாடு வந்து செய்கிறாங்க. அதில் அவங்க கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா, புரோட்டோகால்ஸ். ஏற்கனவே சொன்ன புரோட்டோகால்ஸ். இந்த புரோட்டோகால்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து உலகத்தை ஆட்சி செய்வதற்காக சில திட்டங்களை வந்து வழிவகுத்திருக்கிறாங்க. அந்த புரோட்டோகாலுங்கிறது மிகப்பெரிய தலைப்பு. இன்னைக்கு வந்து நான் அதில் ஒரு 3 விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறதுக்காக சதி என்ன செய்கிறாங்க. இந்த புரோட்டோகாலுங்கிறது தமிழ்லேயே வந்து வெளிவந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அடையாள நாகத்தின் அறைகூவல் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக வந்து வெளியே வந்துச்சு இந்த புரோட்டோகால்ஸுங்கிறது. இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், முதலாக அவங்க வந்து கையில் எடுத்தது, உலக மக்களை எல்லாம் திசை திருப்புவதற்காக, கோழையர்களாக ஆக்குவதற்காக அவங்களுடைய எடுத்த சதி என்னன்னா, என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கை வந்து கையில் எடுத்தாங்க. இந்த பொழுதுபோக்கு இன்றைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க் அறிஞர்களிடத்திலே வந்து ஆலோசனை கேட்குறாங்க. எப்படின்னா, இந்த பொழுதுபோக்கு வந்து கூடுமா கூடாதாங்கிற அளவுக்கு வந்து மிகைச்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவ்வளவு பொழுதுபோக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இந்த யூத சமுதாயம் யார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கட்டுள்ள ஒரு சமுதாயம். இறை தூதர், கடைசி இறை தூதர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பேர் இஸ்லாத்தை ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொண்டால் ஒட்டுமொத்த யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். 10 பேர் இஸ்லாத்தை ஒரே நேரத்தில், தனித்தனியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க, மிகவும் சொற்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது கடைசி இறை தூதர் காலத்திலே இருந்தாங்க, 10 பேர் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கிறல. அப்படிப்பட்ட ஒரு கட்டுள்ள சமுதாயம். உண்மை பேசுறதுல நம்ம எல்லாம் பேசணும் அப்படின்னா, உண்மையில எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம், ஆனால் பொய்யிலேயே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயம் இவங்க தான். இதுக்கான ஆதாரத்தை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அப்படிப்பட்ட இந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கார்ட்டூனை வந்து கையில் எடுத்தாங்க. இரண்டாவதாக வந்து சிறுவர்களை வந்து வழிகெடுப்பதற்காக வீடியோ கேம்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வீடியோ கேம்ஸ் மூலமாக எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இதனுடைய பயன்பாடு ஒரே ஒரு விஷயம்தான், அவர்களுடைய சிந்தனை திறனை வந்து அது குறைச்சிடும். அந்த டிவியில் இருக்கிறான்னா அந்த டிவியில் மட்டுமே அவனுடைய கவனம் இருக்கும், மக்களிடத்திலே போய் அவனுடைய உரையாடல் இருக்காது. அப்படி இருக்காத நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இளைஞர் சமுதாயம் வந்து அடிபட்டுக்கிட்டே வரும், வெளி உலகம் அவனுக்கு தெரியாது. அந்த அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் ஃபுல்லாகவுமே என்ன ஆகிடும்னா அழிஞ்சு போயிடும். சாதாரண ஒரு சிம்பிள் விஷயம்தான் என்னென்னா, இந்த கேம்ஸ், அதை வச்சு ஒரு ஜெனரேஷனே அழிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சதி வந்து வச்சிருக்கிறான். அடுத்ததாக அந்த புரோட்டோகால்ஸில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறதுக்கு. உலக அழகுராணி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எல்லா உலகத்திலையும் வந்து அழகுராணி போட்டி வந்து நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க. ஆனால் ஒரே ஒரு நாடு, நைஜீரியா என்று சொல்லக்கூடிய நாட்டில் மட்டும் இந்த அழகுராணி போட்டியை வந்து அவங்களால உள்ளே கொண்டு வர முடியலை. அப்போவும் அவங்க அந்த சதி திட்டத்தை எப்படி உடைச்சாங்கன்னா, போராடலை. இந்த மாதிரி வந்து எங்களை செய்ய விட மாட்டுறாங்களேன்னு அவங்க போராடலை. அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நைஜீரிய மக்களை பார்த்து இந்த யூதர்கள் சொன்னார்கள், பிற்போக்குவாதிகள் இவர்கள், முற்போக்கு சிந்தனையற்றவர்கள், பெண்களை வந்து அடிமைப்படுத்துபவர்கள் இவர்கள், இந்த மாதிரி ஒரு சில வசனங்களை வந்து சொல்லி அந்த நைஜீரியாக்குள்ளே வந்து இவங்க வந்து அந்த அழகுராணி போட்டியை வந்து கொண்டு போக முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அங்கே இஸ்லாமிய ஆட்சி நடந்த காரணத்தினால அந்த நைஜீரியாவில் கொண்டு போக முடியல. இதெல்லாம் வந்து வரலாற்று செய்திகள் வருது, எப்படி வந்து இவங்கெல்லாம் சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. இதே சூழ்ச்சியை இன்னைக்கு எப்படி அமல்படுத்துகிறாங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த அபாயா அணியிறாங்க, தங்களுடைய உடலை மறைக்கிறாங்க. இவர்கள் சொல்லக்கூடியது அபாயாவை கலட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க,
பெண்களை அடிமைப்படுத்துறாங்கன்னு அடுத்த வார்த்தையா இப்ப வந்து பயன்படுத்துறாங்க. பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறார்கள், இவர்கள் வந்து முற்போக்கு சிந்தனையற்றவர்கள், பெண்களுக்கு சுதந்திரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிங்கிற வசனத்தை எல்லாம் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இஸ்லாமை வந்து தரைமட்டம் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் முடியாது. அப்போ ஒன்னாவதா என்டர்டெயின்மெண்ட் சொல்லியிருக்கிறேன், ரெண்டாவதாக உலக அழகு ராணி போட்டி பத்தி சொல்லியிருக்கிறேன். மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த யூதர்களுடைய மிகப்பெரிய சதியிலே ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களை பற்றிய அதிக அச்சத்தை வந்து மற்ற மத மக்களிடத்திலே இவங்க வந்து திணிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, யூதர்களிடத்திலே தான் மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் இருக்குது, இவர்களை வந்து நம்ம வந்து தொடக்கூட முடியாது, நெருங்க கூட முடியாது, இப்படிங்கிற அச்சுறுத்தலை வந்து இவங்க வந்து விதைச்சாங்க. அதிலே உருவான ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னா இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து மிக பிரபலமாக இருக்குது இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. 3000 பேர் கொண்டவர்கள் வந்து இதை இயக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, இது தமிழகத்திலே வந்துச்சு, வெளிவந்துச்சு, 10 டிவிடிக்கள் கொண்ட ஒரு சிடி. அதை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு காரணமும் இந்த இலுமினாட்டி தான். இந்த ஆட்சியாளர் தான் வரணும், இந்த ஆட்சியாளர் தான் வரணுங்கிறது நியமிக்கிறதும் இலுமினாட்டி தான். அதோடு அவர் முடிக்காம, நீங்கள் தினமும் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வர்றீங்கன்னா அதுக்கும் காரணமும் இந்த இலுமினாட்டி தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னா, மக்களை வந்து அச்சுறுத்தணும், யூதர்கள்னா இவங்க வந்து ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற சிந்தனையில தான் வந்து இதை தோற்றுவிக்கப்பட்ட காரணம். கடைசியா என்ன அப்படின்னு சொன்னா, மூன்றாவதாக வந்து நான் விளங்கப்படுத்தக்கூடிய விஷயம், அதாவது இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒன்னாவதா வந்து உலக அழகு ராணி போட்டி, ரெண்டாவதா வந்து இவர்கள் யூதர்களை பற்றிய அந்த அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தலை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அந்த இறைவன் குர்ஆனில என்ன சொல்றான்னா, வலா யுகாத்திலுனக்கும் ஜமீஆ, இந்த யூதர்கள் ஒரு காலமும் ஒன்று சேர்ந்து வந்து போராடவே மாட்டாங்க அப்படிங்கிறான். அவர்கள் போராடணும் அப்படின்னு சொன்னா பின்னாடி இறைவன் வழங்கப்படுத்துறான், ஒன்று அவர்களுக்கு ஒரு சுவர் இருக்கணும், மிகப்பெரிய சுவர் இருக்கணும். அந்த சுவர் இருந்துச்சு அப்படின்னா அது பின்னாடி இருந்து போராடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கணும் என்ன அப்படின்னா, ஒரு அபயமளிக்கும் பூமி, அதாவது ஒரு பாதுகாப்பான இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாதுகாப்பான இடம், இந்த 2 இடத்துல மட்டும்தான் இவங்க போர் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து சொல்லி காமிக்கிறான். வேற என்ன சொல்லி காமிக்கிறான், இவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும், 1400 வருடத்திற்கு முன்னாலேயே இறைவன் சொல்றான் இவர்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, குலூபூன சத்தா அப்படிங்கிறான் இறைவன். குலூபூன சத்தா, இவர்கள் உள்ளங்கள் வந்து மிகவும் பலகீனமான ஒரு உள்ளம், சிதைந்த உள்ளம் அப்படின்னு வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு வந்து நம்ம வரலாற்று பூர்வமாகவும் நிகழ்காலத்துல வந்து பார்க்கிறோம் என்னன்னா, இந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பல கோடி ரூபாய் வந்து செலவிட்டு ஒரு மரத்தை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் கேள்விப்பட்ட விஷயம், ஒரு மரத்தை வந்து வளர்க்கிறாங்க. என்ன மரம், அது பேர் என்ன, கர்கத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு யூத மரம், இதை வந்து வளர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இறை தூதர் செய்த ஒரு முன்னறிவிப்பு என்னன்னா, பின்னால ஒரு காலம் உலக அழிவு நாள் நிகழக்கூடிய அந்த காலகட்டத்து நெருக்கத்துல யூதர்கள் வந்து அழிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஓடி ஒளிவார்கள். அப்போ வந்து என்ன செய்யும்னா, அந்த மரங்களும் கற்களும் வந்து அந்த முஸ்லீமை பார்த்து சொல்லும், இந்த இடத்துல ஒரு யூதன் ஒளிஞ்சு இருக்கிறான், அவனை போய் நீ வந்து பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரே ஒரு மரத்தை தவிர எல்லா மரமும் காட்டி கொடுக்கும். அந்த மரம் தான் என்ன அப்படின்னு சொன்னா கர்கத். இதை வந்து இன்னைக்கு வந்து பல கோடி ரூபாய் செலவுல வந்து வளர்க்கிறாங்க. முஸ்லீம்களே வந்து இறை தூதருடைய வார்த்தையை நம்புறாங்களோ இல்லையோ, அந்த யூதன் வந்து இன்றைக்கு வந்து என்ன செய்யறான்னா, இறை தூதருடைய அந்த வார்த்தையை நம்பி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறான். மூன்றாவதாக, இந்த யூதர்களுடைய சதி திட்டத்தை பத்தி இறை தூதர் காலத்துல எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அகல் போர்னு சொல்லுவாங்க, அரபியில அஹ்ஸாப் யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகல் போர் நடத்தும் போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, பெருகொண்ட படையை திரட்டுனாங்க. பெருங்கொண்ட படை, அந்த படையை திரட்டுவதற்கு காரணமா இருந்தது யாருன்னா இந்த யூதர்கள். பெருங்கொண்ட படை காரணம் யூதர்கள். போர் நடக்குது, அதே மதீனாவுடைய நகரத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா உட்கார்ந்து இருந்தது இந்த யூதர்கள். போரை கிளப்புனதும் இவங்க தான், போர்ல எந்தவித இதுவுமே இல்லாம அமைதியா இருந்தது இவங்க தான். இன்னைக்கு வந்து நம்ம வரலாற்று பூர்வமா வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, உலக வேர்ல்டு வார்ன்னு சொல்லுவாங்க, உலக மகா யுத்தம். இதற்கு வந்து நெருப்பு மூட்டினது யாருன்னு பார்த்தா இந்த யூதர்கள் தான். ஆனா நீங்க அந்த யூதர்கள் வந்து அதுல பங்கேற்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு யூதனும் வந்து அந்த யுத்தத்துல வந்து பங்கேற்று இருக்க மாட்டான். ஏன்னா வந்து இறைவன் முன்னாடியே சொல்லிட்டான்ல, ஒன்று சேர்ந்து இவர்கள் வந்து செயல்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா,
அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சஹீஹ் முஸ்லிம், அதாவது இறை தூதருடைய வார்த்தைகளின் தொகுப்பு புத்தகம் இது. அதுல என்ன சொல்றான், அந்த இறை தூதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பின்னால் ஒரு காலம் வரும், முஸ்லிம்கள் வந்து மலையளவு பாவம் செய்வார்கள், மலையளவுக்கு பாவம் செய்வார்கள். நாளை வந்து இறைவன் முன்னால் நிறுத்தப்படும் போது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்களை எல்லாம் யூதர்களிடத்திலும் கிறிஸ்துவர்களிடத்திலும் இறைவன் வந்து ஒப்படைப்பான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மலையளவு உள்ள பாவத்தை யூதர்களிடத்திலும் கிறிஸ்துவர்களிடத்திலும் ஒப்படைப்பான் அப்படிங்கிற செய்தியை இறை தூதர் வந்து முன்னறிவிப்பு வந்து செஞ்சிருக்கிறாங்க. மேலும் இந்த யூதர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய ஒரு மிகப்பெரிய யூதர்களாக இருந்தவர் ஒரு மனிதர் யாருன்னா அப்துல்லா இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவர் வந்து பின்னாடி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏற்று சத்திய பாதைக்கு வந்து வந்துடுறாங்க. ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டு கடைசி இறை தூதரை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இந்த மனிதரை பத்தி யூதர்களை சோதிப்பதற்காக எப்படி இறை தூதர் செய்யறாங்கன்னா நல்லா கவனிச்சு பார்க்கணும். முதலாவதாக அந்த யூதர்களுடைய கூட்டம் வருது. அந்த அப்துல்லா இப்னு சல்லாம்னு சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் மறைஞ்சு வந்து நிக்கிறாங்க. அப்ப இறை தூதர் வந்து அந்த மனிதரிடத்துல கேட்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சல்லாமை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் போது அந்த யூதன் சொல்றான், மிகவும் நல்ல மனிதர் இவர் அப்படிங்கிறாங்க. இவர்களுடைய தாய் தந்தை எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து மிகவும் நல்ல ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு மனிதர், அவங்களுடைய தாய் தந்தை நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதர்கள் சொல்றாங்க. இறை தூதர் கேட்கிறாங்க, இவர் வந்து ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த யூதன்கிட்ட கேட்டதுக்கு, இறைவன் இவரை பாதுகாப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் யூத கூட்டம் சொல்லுது. அப்போ அந்த அப்துல்லா இப்னு சல்லாம்னு சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் பின்னும் மறைஞ்சதிலிருந்து வெளிவந்து சொல்றாங்க, நான் வந்து வணக்கத்திற்குரிய இறைவனான ஒரே இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன், கடைசி இறை தூதரை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து அந்த யூதர் முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் எப்படி சொன்னாங்க, நல்லவன்னு சொன்னதை அப்படியே திசை திருப்புறாங்க. என்ன அப்படின்னா, உலகிலேயே மோசமான மனிதர் இவர் தான் அப்படின்னாங்க. மோசமான மனிதரின் பிள்ளை தான் இவர் அப்படின்னு சொன்னாங்க. நல்லவர்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதே நேரத்தில் அப்படியே திருப்புனாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அந்த நபித்தோழரை வந்து மோசமான மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடைசி செய்தி, இதே இறை தூதர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை என்ன செய்யறாங்க, இந்த யூதர்களை எல்லாரையும் கூட்டம் அமைச்சு கேட்கறாங்க இறை தூதர், நான் உங்கள்கிட்ட வந்து 3 விஷயத்தை பத்தி கேட்க போறேன், இந்த விஷயத்திலே நீங்கள் வந்து உண்மை மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இறை தூதர் நாங்க வந்து உண்மை பேசுவோம் அப்படிங்கிறாங்க. முதலாவதாக கேட்குறாங்க, உங்களுடைய தந்தை யார் அப்படின்னு வந்துட்டு அந்த யூத கூட்டத்திட்ட கேட்குறாங்க. அவங்க வேறு யாருடைய பேரையோ சொல்றாங்க. இறை தூதருக்கு இறைவன் வந்து வகி அறிவிக்கிறான். இறை செய்தி அறிவிச்சு என்ன சொல்றான்னா, இவங்க சொல்லக்கூடியது தவறு, இவர் தான் வந்து இவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி இறைவன் அறிவிச்சு காட்டுறான். இறை தூதர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து பொய் சொல்றீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை தான் கேட்டேன், நீங்க வந்து பொய் சொல்றீங்க, இவர் கிடையாது உங்கள் தந்தை, இவர் தான் உங்களுடைய தந்தைன்னு வந்து கரெக்டா வந்து இறை தூதர் சொல்றாங்க. ரெண்டாவதா கேட்குறாங்க என்னன்னா, நரகவாசி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூத மக்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த யூத மக்கள் என்ன பதில் அளிச்சாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க தான் வந்து நரகத்துக்கு போவோம், ஆனா கொஞ்ச நாள் அந்த நரகத்துல இருந்துட்டு இறைவன் வந்து எங்களை வந்து வெளியே எடுத்துருவான், பின்னாடி உங்களை வந்து அந்த நரகத்துல போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன் சொல்றான். இப்பவும் என்ன சொல்றாங்க இறை தூதர், இப்பவும் மறுபடியும் பொய் சொல்றீங்க, நீங்க தான் வந்து நரகவாசி, உங்களை வந்து இறைவன் வந்து நரகத்திலிருந்து வெளியே எடுப்பான் அப்படின்னு எந்த ஒரு இடத்திலும் வந்து வாக்குறுதி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக விஷயம் என்ன அப்படின்னா, நபித்தோழருக்கு ஒரு இறை தூதருக்கு ஒரு விருந்துக்காக அழைச்சி அதுல வந்து விஷம் வைத்தாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த உணவிலே ஆட்டு இறைச்சிலே வந்து நீங்க வந்து விஷத்தை வந்து கலந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆம் நாங்கள் கலந்தோம் அப்படின்னாங்க. எதுக்காக கலந்தீங்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த விஷம் நீங்க உண்மையான இறை தூதரா இருந்திருந்தா இந்த விஷம் வந்து நிச்சயமாக வந்து உங்களை பாதித்திருக்கும், இதே வந்து நீங்க ஒரு பொய்யான இறை தூதராக இருந்தால் இந்த விஷம் உங்களை பாதித்திருக்காது, இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னு சொல்லல, ஒருவேளை இந்த விஷம் வந்து உங்களை பாதிக்கலைன்னா நாங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம் அப்படி சொல்லல, உண்மையான இறை தூதரா இருந்தா நீங்க வந்து இறந்திருக்க மாட்டீங்க, பொய்யான இறை தூதரா இருந்தா நீங்க இறந்திருப்பீங்க அப்படின்னு சொன்ன இந்த மக்கள். இந்த 2 வாரங்களாக பேசினதுல வந்து யூதர்கள் என்றால் யாருங்கிறதுல வந்து ஒரு அதிகமான வந்து தகவல்களை தந்திருக்கிறேன்.
மேலும் இந்த யூதர்களை பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறணும்னா எந்த புத்தகமும் தேவையில்லை. சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்துல ஒரு பகுதி ஃபுல்லா இந்த யூதன்னா யாருங்கிறத பத்தி பேசுது. 2வது அத்தியாயம் இது ஒரு 60வது வசனத்துக்கு மேல நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் யூதர் என்றால் யார், அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய சிந்தனை என்ன, அவர்கள் எப்படி செயல்படுவார்கள், இதை எல்லாமே தெளிவாக இறைவனே சொல்லி காட்டின அந்த விஷயம் எல்லாம் திருக்குர்ஆனிலே பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே வேறு தலைப்புகளை பேசலாம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان.